பிரிங்கி முனிவர் சிவபெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். அவருக்கு மட்டுமே பூஜை செய்து வந்தார். அவர் பார்வதி தேவியை வணங்க மறுத்தார். ஏனெனில் அவர் சிவனை மட்டுமே பரம்பொருளாக கருதினார். இதனால் கோபமடைந்த பார்வதி முனிவரின் பக்தியை சோதிக்க எண்ணினாள். சிவனை வணங்கும் போது பார்வதியையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்று சிவன் கூறியும் பிரிங்கி அதை ஏற்க மறுத்து சிவனை மட்டுமே சுற்றி வலம் வந்தார். பார்வதி தேவியின் கோபம் அதிகரித்தது. அவள் முனிவரின் உடலில் இருந்த சதை, ரத்தம் போன்றவற்றை உறிஞ்சி எலும்புகளை மட்டுமே மிஞ்சும்படி செய்துவிட்டாள். முனிவர் எலும்புக்கூடு போல் ஆனார். ஆனால் அவரது பக்தி குறையவில்லை. அவர் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார். அவரது அசைக்க முடியாத பக்தியை கண்ட சிவன் மனமிறங்கி அவருக்கு தடியையும் 3 கால்களையும் கொடுத்து எழுப்பினார். பிரிங்கி முனிவர் சிவனையும் பார்வதியையும் தனித்தனியாக பார்த்ததால் இந்த நிலை ஏற்பட்டது என்பதை உணர்ந்தார். அப்போது சிவன் பார்வதியுடன் இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தார். அப்போதுதான் ஆண் பெண் இரண்டின் தெய்வீக ஒற்றுமையையும் இருவரும் பிரிக்க முடியாதவர்கள் என்பதையும் முனிவர் புரிந்து கொண்டார்.